இவ ஓடி போகணும். இந்த கல்யாணம் நடக்காம போகணும். இது ஆண்டவனா பார்த்து நமக்கு விட்ட வழி. இதை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சு அந்த அமுதா கல்யாணத்தை சேர்த்து நிறுத்திட வேண்டியதா. நம்ம ஊரு பொண்ணுங்கெல்லாம் இப்படி ஊர் பேர் தெரியாத வேலை வெட்டிக்கு போகாத காலி பசங்களை நம்பி நம்பி நாசமா போய் நிக்கிறாள். கல்யாணத்துக்கு முன்னாடி உத்தமையா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது எவ்வளவு பெரிய அசிங்கம். என்னோட மான மரியாதைலாம் என்ன ஆகுறது? இல்ல இதெல்லாம் மூடி மறைச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னை எப்படியாவது ஏத்துக்குவோமா? உன் காலில் கூட விழுகிறோமா? அந்த பழனி என்னைக்காச்சும் உன்கிட்ட நல்லா சிரிச்சு 4 வார்த்தை பேசியிருக்கானா சொல்லு. நமக்கு வரவன் நம்ம மேல அன்பா இருக்கணும் உமா. அதுதானே நமக்கு முக்கியம். இவன் உன் மேல அன்பா மட்டும் இல்ல, பைத்தியமாவும் இருக்கான். சரி, பழனிக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். ஹலோ, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என் வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மைய சொல்லணும். என்ன விஷயம்? இல்ல, நான் போன்ல சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நான் நேர்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் ஒரு முடிவெடுக்க முடியும். அது நம்ம கல்யாணம், நம்ம எதிர்காலம், நம்ம வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற முடிவு. நேர்ல வந்து சொல்றதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்துதான் நான் முடிவெடுக்கணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதை பத்தின உண்மை? போன்ல வேண்டாமே. நானே பல குழப்பத்துல இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களை நேர்ல பார்த்துதான் சொல்லணும். சரி, கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த காலி கிரவுண்டுக்கு ஒரு 10 மணி வாக்குல வந்துரு. இந்த பிரச்சனை எல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம். எவனையும் ஒருத்தனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போய் குடும்பம் நடத்த என்கிட்டயே ஹெல்ப் கேட்க வரீங்களோ? நான் உன்னை விட மாட்டேன்டி. உன்னோட அப்பனுடைய சொத்து செல்வாக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் உங்க குடும்பத்தில் நான் சம்மந்தம் வச்சுக்கிட்டேன். ஏற்கனவே உங்க அக்கா கறி என் எதிரியோட ஜோடி சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தினான். நீ அவன் கூடயே ஓடி போய் மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்த பார்க்கறியா? நீ அங்க வா. நீ எப்படி திரும்பி போறேன்னு மட்டும் நான் பார்க்கறேன். எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன சொம்பையாடி? வச்சுக்கிறேன்டி உன்னை.
கிளம்பிட்டேன். மறக்காம வந்துருவீங்கல்ல? நானும் ரெடியாக தான் இருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கடைசியா உங்களை சந்திச்சு சொல்லிட்டு போகணும். மறக்காம வந்துருங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே. ம். ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆக்சுவலா எனக்கு மேல படிக்கணும்னு தான் ஆசை. ஜாதகம் மாறின பிரச்சனைனால அக்காவும் நீங்களும் சேர முடியாம போக, அந்த நிலைமைய சமாளிக்கிறதுக்காக அப்புச்சி என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்களுக்கு கட்டி வைக்க வாக்கு கொடுத்துட்டாக. அப்புச்சி நான் கொடுத்த வாக்க நிறைவேத்துமான்னு என் முன்னாடி வந்து கேட்டப்போ, அவங்க கௌரவத்தை காப்பாத்த வேற வழியே இல்லாம தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அப்ப சம்மதிச்சேன். நான் காலேஜ் படிக்கிறப்போ தொரன் ஒரு பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். வசதியான குடும்பமா இல்லாட்டையும் ரொம்ப நல்லவன். அவன் வீட்டுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன். அவங்க அம்மாவும் எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன 3 வருஷமா சின்சியரா லவ் பண்ணான். எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்ச அப்புறம் சூசைட் பண்ணி சாகுற அளவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட போய் பார்த்தேன். நேத்து நைட்டு கூட என் வீட்டுக்கு தேடி வந்துட்டான். என் கூட வா உமான்னு கூப்பிட்டான். ஒருத்தர் நம்ம கூட அன்பா பேசி பழகும் போது நாம அவங்க கூட அன்பா பேசி பழகிறதுல என்ன தப்பு? ஆனா நான் பழகின விதத்தை வச்சு அவன் அத காதல்னு எடுத்துக்கிட்டான். என்ன 3 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் துரைக்கிட்ட நடந்துக்கிட்டேன். எனக்கு அவன் மேல நல்லவன்ற அபிப்பிராயம் மட்டும்தான் இருந்துச்சு, காதல் இல்ல. அவன் என்கிட்ட நிறைய தடவை கெஞ்சிருக்கான். ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல நான் அவனை போய் பார்த்தப்ப கூட இதுக்கு மேல இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நேத்து நைட் என்ன கூப்பிட்டு விட்டப்ப கூட
இதுதான் நீ என்ன பாக்குற கடைசியா இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் நீ என்ன தொந்தரவு கந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்த. அப்புச்சிக்காக ஓகே சொன்னாலும் என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேனோ அப்பத்துல இருந்தே என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க ஏன் என் கூட போன்ல பேசல, என்னை ஏன் நேர்ல பார்க்க வரலன்னு ஏக்கம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இருக்க ஒரே கோவம் வன்மம் எல்லாமே இந்த படிக்காத மேத அமுதா இருக்கால, அவளுக்கு கிடைச்ச அந்த பாத்தியார் மாப்பிள்ள கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிறது தான். அந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீடிக்கவே கூடாது. நம்ம அவங்க முன்னாடி சிறப்பா வாழ்ந்து காட்டணும். நம்ம அவங்கள விட நல்லா வாழ்ந்து காட்டணும். எப்பவுமே அவங்க நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ நீங்க சொன்னாலும் உங்க கூட நான் மறுவார்த்தை பேசாம வந்துருவேன். எனக்கு செந்தில் மேல இருக்கிற கோவம் மாதிரி உனக்கு இருக்கா? என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. கல்யாண நாள் தான் நெருங்கிருச்சுல, அதுக்குள்ள என் செல்லத்துக்கு என்ன அவசரம்? வாழ்வோம், அவங்க முன்னாடி செம்மையா வாழ்வோம். அவங்கள வாழ விடாம நாம வாழ்வோம். அண்ணே வாங்க தம்பி வாங்க. என்ன சட்டை தைக்கணுமா பேண்ட் தைக்கணுமா? அண்ணே, தேவகோட்டையில இருந்து கல்யாணத்துக்கு நான் பிளவுஸ் தைக்க கொடுத்திருந்தேனே. ஐயோ மறந்துட்டேனே தம்பி. என்னண்ணே, இன்னும் 4 நாள்ல கல்யாணம். எங்க அக்கா தங்கச்சிக்கு பிளவுஸ் தைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க நல்லா தைப்பீங்கன்னு கேள்விப்பட்டுதான் 30 கிலோமீட்டர் தாண்டி உங்ககிட்ட தைக்க கொடுத்தேன். நீங்க இப்படி மறந்து போச்சுன்னு சொல்றீங்களே. சாரி தம்பி, உள்ளூர்ல அதே நாள்லயே கல்யாணம். அந்த பொண்ணுக்கு தான் ஜாக்கெட் தச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன, கல்யாண பொண்ணோட பிளவுஸ் தைக்கிறது சரி, அதே நாள்ல கல்யாணம் வச்சிருக்க எங்க அக்கா தங்கச்சிங்க எப்படி கல்யாணத்துக்கு போவாங்க? இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க தம்பி, இன்னும் 2 ஊக்கு தான். தைச்சு முடிச்சுட்டு உங்க ஜாக்கெட்டை உடனே தச்சு கொடுத்துறேன் நானு. சரிங்களா? ஜாக்கெட் ரெடியா? இத வந்துட்டாங்க பாருங்க. தம்பி நான் சொன்னல, அந்த கல்யாண பொண்ணே இவங்க தான். இவங்க ஜாக்கெட்டை தச்சு முடிச்சிட்டு உடனே உங்களது ஆரம்பிச்சிருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இவங்க தான் கல்யாணம் பொண்ணும்? ஆமா தம்பி. இவங்க ஜாக்கெட் தைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா தங்கச்சி ஜாக்கெட்லாம் தைப்பீங்க. அண்ணா, கல்யாணத்துக்கு பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி 3வது முடிச்சு போடுறதுக்கு நாத்தனாருங்களும் முக்கியம் தானே. அவங்க வராம கல்யாணம் நடந்துருமா? புரியுது தம்பி, தெரியாம தப்பு நடந்து போச்சு, அதை பெருசு பண்ணாதீங்க தம்பி. இந்த சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் தம்பி நானு. அண்ணே, பொண்ணு ரெடி ஆகாம யாருக்கு 3வது முடிச்சு போட போறாங்களா? அதனால ஏன் ஜாக்கெட்டை தான் நீங்க முதல்ல முடிச்சு கொடுக்கணும். அம்மா, உன் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாமா அவங்க வேலையை பார்க்க போறோமா? அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கறத பார்த்தா என் வேலை முடியற மாதிரியே தெரியலையே. இது என்னடா வம்பா இருக்குது? அண்ணே, நீங்க தைச்சு கொடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சது. ஆனா நான் அந்த ஜாக்கெட்டை வாங்கி நான் போட்டு பார்த்து சரியா இருக்கா இல்லையான்னு, அதுல ஏதாவது குறை இருந்தா அதை உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை சரி பண்ணி கொடுத்து அப்புறமா தானே அதை போட்டுக்க முடியும். ஏன்னா நான் கல்யாண பொண்ணு, 3வது முடிச்சு போடுற நாத்தனார் இல்ல. சரிம்மா. ஆரம்பம் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு வேணும்ல. 3வது முடிச்சு போறதுக்கு நாத்தனார் இல்லைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால என் ட்ரெஸ்ஸ முதல்ல தைச்சு கொடுங்க. அண்ணே, நான் உள்ளூர்காரி, எனக்கு தான் நீங்க முதல்ல தைச்சு கொடுக்கணும். நானும் இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுக்கிறேன்.
அதை சொல்லி தான் உங்ககிட்ட நான் ட்ரெஸ்ஸே தைக்க கொடுத்தேன். அதனால நீங்க முதல்ல எனக்கு தான் தைச்சு தரணும். தம்பி 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 சண்டை போட்டுக்காதீங்கப்பா. ஒரே நிமிஷத்துல அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து உங்க வேலையை ஆரம்பிச்சிடுறோம்பா. இந்த முடிஞ்சிச்சுமா முடிஞ்சு. இந்தாங்கம்மா உங்க ஜாக்கெட் ரெடி. அண்ணே என்ன நான் கொடுத்தது ரோஸ் கலர்னே. இது பச்சை கலர், ஏன் ஜாக்கெட் இல்ல? ஐயோ தப்பாயிடுச்சு போல இருக்க. சாரிம்மா, சின்னதா தப்பு நடந்து போச்சுமா, கலர் மாறி போச்சு. ஏமா இந்த பச்சை கலருக்கு மேட்சா எதுவும் சேலை இருக்கு? அண்ணே அங்க பாருங்க, பின்னால வச்சிருக்கீங்களே அதான் என்னோட ஜாக்கெட், அதான் என்னோடது. உங்களை நம்பி போய் கொடுத்துட்டு போனேன் பாருங்க. அண்ணா உங்க பிரச்சனை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் கொடுத்த அந்த நீல கலர் ஜாக்கெட் மஞ்சள் கலர் ஜாக்கெட் முதல்ல தச்சு கொடுத்துருங்க. இதை தச்சு தரேன்பா. அண்ணா நீங்க பண்ண தப்புக்கு முதல்ல நீங்க ஏன் ஜாக்கெட் தான் தச்சு கொடுக்கணும். அண்ணா நீங்க சரியா தச்சீங்களோ தப்பா தச்சீங்களோ, நீங்க கொடுத்த 5 நிமிஷம் டைம் முடிஞ்சு போச்சு. முதல்ல ஏன் ஜாக்கெட் கொடுத்துருங்க. இல்ல அண்ணா ஏன் ஜாக்கெட் தான். அண்ணா ஏன் ஜாக்கெட் தான். ஏன் ஜாக்கெட் தான். என்ன அதெல்லாம் கிடையாது. ஏன் ஜாக்கெட் தான். ஏன் ஜாக்கெட் தான். ஜாக்கெட் தச்சு கொடுங்க. அண்ணா ஏன் ஜாக்கெட் தான். 2 பேரும் சத்த நேரம் சத்தம் போடாம இருங்கப்பா. 3 மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துறேன். 3 மணி நேரமா? அதுக்கு நாங்க என்ன பண்றது? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்க, ஏன் வேலை நடக்காதுமா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. சரி 3 மணி நேரம் கழிச்சு நாங்க வருவோம். ஏன் ஜாக்கெட் தான். ஏன் ஜாக்கெட் தான். ஏன் ஜாக்கெட் தான் ஃபர்ஸ்ட். இல்ல என்னது ஃபர்ஸ்ட். என்ன மறுபடியும் இல்ல ஏன் ஜாக்கெட் தான். ஏன் ஜாக்கெட் தான். உங்க 2 பேர் ஜாக்கெட் ஒண்ணாவே தர. தயவு செஞ்சு கிளம்புங்க. தயவு செஞ்சு போங்க. தலை எழுத்துறா. அப்புறம் கல்யாண பொண்ணு இன்னும் 3 மணி நேரத்துக்கு இங்கதான். போர் அடிக்காதா? ஓ நான் பக்கத்திலேயே இருந்தா நாள் முழுக்க என்ன பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லுவிய. இப்போ 3 மணி நேரம் போர் அடிச்சிருச்சா? ஐயோ கல்யாணம் நெருங்கும் போதே இப்படி மாறிட்டிய. கல்யாணம் முடிஞ்சா அவ்வளவுதானா? அம்மா அப்படிலாம் இல்ல. உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நீ ரோட்ல நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதுக்குன்னு அதுக்கு இல்ல, அப்படியே நம்ம 2 பேரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல? அதுக்கு எங்கன்னு போறது? அது நம்ம 2 பேரும் போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்தா நேரம் போறதே தெரியாது. படத்துக்கா? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா? தனியா எங்க, நான் தான் கூடவே இருக்கேன்ல. உங்க கூடயா? நாள வரலப்பா. கல்யாணம் முடியட்டும், ஒரு சினிமா என்ன 100 சினிமாக்கு போலாம். கல்யாணம் முடிச்சிட்டு புருஷன் பொண்டாட்டியா படத்துக்கு போறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி காதலர்களா இருக்கும் போதே போனாதான் நல்லா இருக்கும். என்னமுதா என்ன சொல்ற? நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்ம காதலர்களா இருக்கும் போது யோசிச்சு பாக்குறதுக்கு சில சம்பவம் வேணும்ல. அமுதா ப்ளீஸ் போலாமா? ப்ளீஸ். சரி முடிவை உன் பிள்ளையார்ட்டே விட்டுடலாம். அது எப்படி? காயினை வச்சு நான் டாஸ் போடுறேன். ம் பூ விழுந்தா போலாம், தலை விழுந்தா போக வேண்டாம். ம் ம் சரி.